நம்ம ஒரு அரசியல் முன்வைக்கிறோம்னா அதுக்கான ஒரு கொள்கையும் கோட்பாடும் முன்வைத்து செயல்பட்டா அது தவறு இல்லை. தனி மனித ஒழுக்கம்னு அதை ஒண்ணு தாண்டி இருக்கு. இது எதுவுமே இல்லாம ஒரு அரசியல் செய்யறோம்னா அது ஒரு விளங்காத அரசியலா தான் போய் முடியும். முதல்ல உண்மையதான் சொல்றேன், இந்த பொண்ணு அவர் சினிமா துறைக்கு மறுபடியும் போய் தான் ஆக போறாரு. அந்த நடிகை சொன்ன போல அவர் அடுத்த தேர்தலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அடிக்கடியில சினிமாவுக்கு இல்ல என்னோட ஆசை அதுதான், அவர் சினிமாக்கு போகணும். ஏன்னா அவர் ரசிகருங்க நானு, அதனால சினிமா சரிப்பட வரும். அவரை விமர்சிக்கலாம் எனக்கு விருப்பமே இல்லைங்க. அவன் ஏதோ நடிச்சுட்டு இருக்கட்டும், மக்களுக்காக நிக்க ஒரு விருப்பம் இல்ல. இவ்வளவு சொன்னேன், இப்ப முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு, காவேரி பிரச்சனை இருக்கு, கேரளால இருந்து மருத்துவ கல்வி கொட்டுறாங்க, அதெல்லாம் அவர் எடுத்து பேசுவாரா? கேரளா ரசிகர் படம் பாதிக்கப்படும், ஜனநாயகம் படம் வருது, அது பாதிக்கப்பட்டு பேசுவார். அவரால் பேச முடியுமா? மக்களுக்காக நிக்க முடியுமா? காவேரி பிரச்சனை கர்நாடகா எதிர்த்து ஒரு சின்ன ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எதுவும் வாய்ப்பு இல்ல. நடிகர் அவர் சொல்லி பயணம் இல்லை, விடுங்களேன். அவர் விமர்சிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல. போற போக்குல 2 நிமிஷம் பேசுறத டிவி பெருசா படுத்துறாங்க. அவர் விமர்சிக்கிற அளவு பெரிய ஆளே இல்ல. நான் தான் வச்சு தீமா விஜய் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. நான் தான் வச்சு அண்ணன் தீமானுக்கு விஜய் உண்மையிலே சொல்ல ஒரு பொருட்டே இல்லைங்க. சும்மா ரசிகருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. 2026 வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.